வணக்கம். நம்ம போன பதிவில் பார்த்தீங்கன்னா தாஞ்சூர் பெயிண்டிங்கில் ஃபேஸ் வரைகிறதுக்கான ஷேடிங் எப்படின்னு பார்த்தோம். அது காடஸ் ரெண்டுக்குமே நான் வந்து காமனாக சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன் ஷேடிங்ஸில். இப்போ டீட்டெயிலிங் ஒர்க் பார்க்க போகிறோம். நம்ம லைனிங் வரைக்கும் அதிலே கொடுத்தாச்சு. ஐடென்டிஃபிகேஷன் எங்கெங்கே பண்ணுங்கிறது வரைக்கும் முடிச்சாச்சு. இப்போ இதில் பார்த்தோம்னா நம்ம உதடு, மூக்கு, கண் அதனுடைய அமைப்பை டீட்டெயிலாக நம்ம எப்படி கொடுக்கலாம், நுணுக்கமாக எப்படி முடிக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதோட நம்ம அந்த டிஃப்ரென்ஸையும் பார்க்க போகிறோம். மேல் ஃபீமேலுக்கு என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உதடு பகுதிக்கு கிம்சன் ரெட் எடுத்துகிட்டு மேலே இருக்க உதடு ஃபுல்லாமே நம்ம கொடுத்துக்கலாம். கீழே இருக்க பகுதியில் வந்து ரெண்டு பக்கமும் லைட்டிங் கிளார் அடிக்கிற மாதிரி வச்சுட்டு கீழ்ப்பகுதியில் அந்த மடங்கு உதடோட மடங்கு பகுதியில் மட்டும் லைட்டாக ரெட்டு கொடுத்துட்டா போதும். அப்புறம் பார்த்தோம்னா ரெண்டு பக்கமும் சிரிக்கிற மாதிரி வாய்ப்பகுதியிலையும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஐப்ரோ பார்த்திங்கன்னா பிளாக் கலர் எடுத்துகிட்டு அந்த பிருவத்தோட பகுதியில் ரெண்டு பக்கமும் கொடுத்துக்கலாம். அப்புறம் மை விடுவோம்ல நம்ம கண்ணுக்கு, அந்த இடத்துல மேல் பகுதியில் கொடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும். லைன் ப்ரஷ் யூஸ் பண்ணி பண்ணணும் நம்ம இது பண்ணுறப்ப. அப்படி இல்லைன்னா நமக்கு அப்படியே பட்டடிச்ச மாதிரி வந்துடும். அதனால் ரொம்ப கவனமாக ஷார்ப்பான ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் நம்ம டீட்டெயிலிங் ஒர்க் பண்ணுறப்ப பண்ணணும். மற்ற ஒர்க்கெலாம் கூட நம்ம இருக்கிற ப்ரஷ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிட முடியும். டீட்டெயிலிங் ஒர்க் பண்ணுறப்ப ப்ரஷ் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ முடிப்பகுதி வந்து கருப்பாக இருக்கிறதுனால அதுக்கும் நம்ம அந்த ப்ரஷ்ஷில் நம்ம பிளாக்கை டச் பண்ணிட்டோம்ல, அதனால் நம்ம பிளாக்கை முடிச்சுக்கலாம். முடி இருக்கிற இடத்துல லைட்டாக முடி வரைஞ்சிட்டு அதோட உள்பகுதியை வந்து நம்ம டார்க் பண்ணி விட்டுறலாம் ஃபுல்லாக ரெண்டு பக்கமும். இது போல் டார்க் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா மூக்குக்கு ரெண்டு பகுதியிலையும் அதே மாதிரி பிளாக் இருக்கும்ல, இருட்டு அந்த நிழல் அடிக்கிற பகுதி, அந்த ரெண்டு டாட்டுக்கும் நம்ம பிளாக் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கண்ணோட உள் பகுதியில் பார்த்தோம்னா நமக்கு ஒயிட் இருக்குல்ல, அந்த ஒயிட் இருக்கிற இடத்துக்குலாம் நம்ம ஒயிட் கொடுத்துக்கலாம். ஒயிட் கொடுத்துட்டு ஐபாலை விட்டுட்டு மீதி இருக்கிற இடம் அந்த இடத்துக்குலாம் ஒயிட் கொடுத்துட்டு உதட்டில் அந்த கிளார் இருக்கிற இடத்துக்கும் நம்ம லைட்டாக ரெண்டு பக்கமும் டச் பண்ணிக்கலாம் ஒயிட்டாக. இப்போ ஐபாலுக்கு பிளாக் கொடுக்குறோம். ஐபாலுக்கு வந்து டார்க் பிளாக் கொடுக்காம ஓரளவு லைட் பிளாக் கொடுத்துட்டு அந்த ஐபாலோட சென்டர் ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த சென்டர் குட்டி பால் வரும்ல, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா டார்க் பிளாக் கொடுத்து டாட் வச்சுக்கலாம். இப்போ கண்ணோட ரெண்டு பகுதியிலையும் மடங்கு பின்பக்கமாக மட்டும் பிளாக் கொடுத்துட்டு ஐபால் வச்சுக்கலாம். ஐபால் வச்சுட்டு இப்போ கண்ணோட உள்பகுதியில் வெள்ளை பகுதியில் ப்ளூ கலரில் லைட்டாக ஒயிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கண்ணோட எட்ஜ் பகுதியில் மட்டும் அந்த ப்ளூ கலரை லைட்டாக காட்டணும். அப்போ தான் வந்து கண் வந்து கூலிங்காக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். பீஸ்ஃபுல்லாக இருக்கிற ஃபேஸை பார்க்குற மாதிரி நமக்கு ஒரு லுக்கு கிடைக்கும். அதுக்காக நம்ம அந்த மாதிரி கொடுத்துட்டு கண்ணோட சுருக்க பகுதி மேல் அந்த இமைக்கு சுருக்கம் வரும்ல, அந்த இடத்துல ஒரு கிம்சன் ரெட் யூஸ் பண்ணியே ஒரு சின்ன லைன் வச்சுட்டு நம்ம ஷேடிங்ஸை லைட்டாக அதை மெர்ச் பண்ணி விட்டுக்கலாம் கீழே மட்டும். இப்போ நம்ம முடி கண்ணோட இமை முடியை வந்து ரொம்ப மைன்யூட்டாக டைரக்ஷன் வச்சு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ரொம்ப கொச்சன்னு போடணுமே அவசியம் கிடையாது. கமர்ஷியல் ட்ராயிங்க்கும் ட்ரெடிஷ்னலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம லைட்டாக இதை வந்து ஷார்ப்பாக அப்படியே மைன்யூட்டாக தெரிகிற மாதிரி காமிச்சிக்கிட்டா போதும். அந்த மாதிரி கீழே கொஞ்சம் தூரத்துக்கு நம்ம கீழே மை வச்சுருந்தோம்ல அந்த இடத்துக்கு மட்டும். ஐபாலுக்கு இந்த பக்கம் தேவையில்லை, மூக்கு ஒட்டி இருக்க பக்கத்துக்கு தேவையில்லை, கீழ்ப்பகுதியில். இப்போ நம்ம பொட்டுக்கு வந்து கிம்சன் ரெட்டிலே ஒரு சின்ன டாட் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கன்னத்தில் அந்த லைட்டிங் ஏரியாலாம் நமக்கு நல்லா தெரியலன்னு தோணுச்சு அப்படின்னா லைட்டாக ஒயிட்டையும் லைட்டாக லெமன் எல்லோ இல்லை ஒயிட்டு கூட ஒரு சின்ன பிஞ்சு லெமன் எல்லோ சேர்த்து அந்த ஒயிட் இருக்கிற இடத்துக்குலாம் இன்னொரு வாட்டி லைட்டாக அப்படியே ஷேடிங் மாதிரி வச்சு மெர்ச் பண்ணி விட்டுறலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் நடுவில் ஏதாவது ஒரு முக்கியமான ஹிண்ட்ஸு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை நான் என்னென்னு எனக்கே சொல்கிறேன்னு தெரியாது. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தான் அதை அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். நம்ம அடுத்தடுத்து என்னென்ன பண்ணலாங்கிறத ரிமைனிங் பகுதியில் பார்க்கலாம். அவ்வளோதான். இதாங்க நமக்கு மூக்குக்கு, கண்ணுக்கு, வாய்க்கு கொடுக்குற டீட்டெயிலிங் ஒர்க்கு முடிஞ்சிச்சு. இது வந்து காமனாக ஃபேஸ் வந்து மேல் ஃபேஸாக இருக்குதுன்னா இதோட நம்ம நிறுத்திக்கலாம். இப்போ பொட்டோட டிசைன் மட்டும் மாறும். நாமம், பட்டை இல்லை எப்படி வேணாலும் திலகம் ஷேப்பு என்ன மாதிரி சாமிக்கு நம்ம கொடுக்குறோமோ அந்த மாதிரி சாமிக்கு ஏற்ற பொட்டு வச்சுக்கலாம். அந்த சாமிக்கு ஏற்ற போல தோட வந்து நம்ம மாற்றிக்கலாம். மிச்சதெல்லாம் இதே ஃபேஸ் தான். இதுக்கு மேலே
எந்த சாமிக்கு நம்ம வரைய போகிறோமோ அவங்களோட ஐடென்டிஃபிகேஷனுக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ லக்ஷ்மிக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த சைடில் வர புல்லுக்கு, மூக்குக்கு நேராக வர ரிங்கு, மூக்குத்தி, காதில் வர்றது, இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணணும். இப்போ நம்ம அதெல்லாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஷேடிங்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாதி டார்க் எடுத்து காமிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு 3Dயாக நமக்கு காட்டும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் கிரீடம் செக்ஷனில், அதனால தான் சொல்ல. அப்புறம் இந்த ட்ராயிங்கோட பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, பென்சில் ஸ்கெட்ச், அது வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் இன்னொரு வீடியோவில் தனியாக போடுறேன். நான் ஃபஸ்ட்டு வீடியோவிலே ரிமூவ் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஷேடிங் வீடியோவில் எரேசர் வச்சு ரிமூவ் பண்ணியிருப்பேன். அந்த ஸ்கெட்ச் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னிங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் வந்து பென்சில் ஸ்கெட்ச் எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம அந்த ட்ரேஸ் இருந்ததுன்னா நம்ம அது மேலே ஷேடிங் பண்ணுறதுக்கு இன்னும் வசதியாக இருக்கும். கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் வேணுங்கிறவங்க சொல்லுங்கள். சொன்னிங்கன்னா நான் வந்து அடுத்த வீடியோ அதை எடிட் பண்ணி போடுறேன். அவ்வளோதான், டீட்டெயிலிங் ஒர்க் வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு மேல் பகுதியில். இதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸோட சென்டரில் வந்து என்னென்ன கொஞ்சம் ஃபீமேலுக்காக என்னென்ன இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஐபாலில் வந்து லைட்னிங் கொடுக்கல, அந்த லைட்னிங் கொடுத்துக்கலாம். லைட்டாக 2 டாட்டு சைடில் வச்சுக்கணும். எப்போவுமே ஒரு டைரெக்ஷனில் வச்சிங்கன்னா அதே டைரெக்ஷனில் தான் அந்த ஐக்கும் யூஸ் பண்ணணும். 2 பக்கமும் அவுட்டரில் 2 பக்கமும் இன்னரில் அப்படி வைக்கக்கூடாது, ஒரே டைரெக்ஷனில் கொடுக்கணும். எப்படின்னா 2 பாலுக்கும் ரைட்னா ரைட்டு, லெஃப்ட்னா லெஃப்ட். புட்டு கீழே சின்னதாக இன்னொரு புட்டு வச்சுக்கலாம். அப்புறம் நோஸை இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணிவிட்டு ரிங்கு வரைகிறேன். ரிங்கு வரைகிறப்ப டபுள் லைன் கொடுத்துட்டு நடுவில் அந்த க்ரோம் எல்லோ கொடுக்குறேன், கோல்டன் எல்லோ. க்ரோம் எல்லோ கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம அவுட்லைன் கொடுக்குற ஜுவல்ஸ் எல்லாத்தையும் அவுட்லைன் கொடுத்துடலாம். அது கொடுத்துட்டு சின்னதாக கீழே ரவுண்டாக போட்டு புல்லுக்கு வரைஞ்சிக்கலாம். 3 கோல்டன் முத்து இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கும் கீழே உதட்டு மேலே டச் பண்ணுற மாதிரி இன்னொரு முத்து வந்து வரைஞ்சிக்கலாம். அதில் ஒரு முத்து சின்னதாக கீழே முத்து தொங்குற மாதிரி நம்ம கலர் பண்ணிக்கலாம். அப்புறம் சைடு காதில் 2 ரிங்கு, சின்னதாக ஒரு சின்ன ரிங்கு அது நம்ம கொடுக்கல, அதனால் அதை நம்ம கலரில் மறைச்சிக்கலாம். அந்த பழைய கீழே இருக்க லைனை இந்த மாதிரி ஒரு சின்ன ரிங்கு கொடுத்துட்டு அதில் ஒரு சின்ன முத்து தொங்குற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். அப்புறம் மொத்தக்கல் மூக்குத்தி ஒன்று. இப்போ முத்துலாம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் கொடுக்கணும். நான் வந்து இது வந்து நான் ஜெல் பென்னு யூஸ் பண்ணுறேன், நீங்கள் ப்ரஷ்லேயும் பண்ணலாம். இதனால் சின்னதாக வரதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறதுனால நான் ப்ரஷ்லேயே வச்சிட்றேன். இந்த மாதிரி சின்னதாக டாட் வச்சுக்கலாம். எங்கெல்லாம் பேல் வருதோ, எங்கெல்லாம் முத்து வருதோ அந்த இடத்துக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு அதில் லைட்டாக ப்ளூ எடுத்துக்கலாம். நம்ம இஷ்டம்தான், எங்கெங்கே கொடுக்கணும்னு ஆசைப்படுறோமோ நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அந்த கிளார் தெரிகிறதுக்காக, முத்தில் வர ஒரு கிளார் தெரிகிறதுக்காக திரும்பவும் லைட் கண்ணுக்கு கொடுத்தோம்ல ஒயிட் பகுதியில், அதே போல் ப்ளூ கலரில் லைட்டாக ஒயிட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஒயிட் கலரில் லைட்டாக ப்ளூ மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு லைன் கொடுக்கணும். உங்களுக்கு தெரியுது அதெல்லாம்? அந்த மாதிரி சின்னதாக ஒரு முத்துக்கு நடுவுலையும் அப்படியே ஒரு கோவாக வந்து ஒரு கிளார் மாதிரி கொடுத்துட்டு வரணும். ஷேடோ மாதிரி கொடுத்துட்டு வரணும் கிளாருக்கு. இந்த மாதிரி கொடுத்துக்கணும். அப்புறம் அந்த முத்தோட நுனியில் சின்னதாக ஒரு டாட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி டாட் வச்சுட்டு அவுட்லைன் சரியில்லைன்னா இன்னொரு தடவை அவுட்லைன் கொடுத்துக்கலாம். கொடுத்து முடிச்சுட்டு பார்த்தோம்னா இன்சைடு அந்த முத்து ஒட்டி இருக்கிற ஒரு சின்ன பீஸ் தெரியும் பார்த்திங்களா, அதில் ஒரு 4 டாட், 5 பீல் வச்சுருக்கோம்னா 5 டாட் உள்ளே வச்சுக்கணும். அப்புறம் நெத்தியில் பார்த்திங்கன்னா சின்னதாக இன்னும் ஒரு பொட்டு மாதிரி ஒரு இது வைப்பாங்க. இது ட்ரெடிஷ்னலாக வைக்கிற மெத்தட் இது. இந்த மாதிரி ஒரு சின்ன வி ஷேப்பில் ஒரு பொட்டு வச்சுட்டு அதுக்கும் ஒரு ப்ளூ கலரில் சின்னதாக ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கணும் லைட்டாக, அந்த ஷேடோ தெரிகிற மாதிரி. அவ்வளோதாங்க. இதுதான் லக்ஷ்மி ஃபேஸ். பாருங்கள், முடிச்சாச்சு எல்லாமே. இந்த ஃபேஸ் வந்து லக்ஷ்மிக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். லேடிஸ் வேறு என்னென்ன கார்டு இருக்கோ அந்த கார்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துக்கலாம். இந்த லக்ஷ்மி படத்தோட ஃபேஸோட அவுட்லைன் ஸ்கெட்சு, பென்சில் ஸ்கெட்சு வந்து மெஷர்மெண்ட்டோட எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு வேணும் அப்படின்னா என் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் எடிட் பண்ணி நெக்ஸ்ட்டு பகுதியில் நான் வந்து அதை போஸ்ட் பண்ணுறேன். அந்த பென்சில் ஸ்கெட்ச் வந்து போன பதிவில் நான் இனிஷியலாக வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது எரேஸ் பண்ணிவிட்டு நான் கலர் பண்ண ஷேடிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அதில் இருந்த பென்சில் ஸ்கெட்ச் தான் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். வேணுன்றவங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் போடுறேன் அடுத்த பகுதியாக. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வரதுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த கூடவே வர பெல் சிம்பிளையும் நீங்கள்
ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.